ரேண்டமாக லிங்க்டின் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும்போது ஐ ஹேப்பன் டு ஃபைண்ட் ஒன் ஆஃப் மை ஸ்கூல் மேட்ச் ப்ரொஃபைல் பார்த்தா ஃபவுண்டர் ஆஃப் சம் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படின்னு இருக்குது. அந்த கம்பெனி ஃபண்டிங்லாம் வந்து இட்ஸ் பிரிட்டி குட் அதை பார்க்கும்போது அந்த வயசில் நம்மளும் யோசிச்சிருப்போம், பெருசாக பிஸ்னஸ் பண்ணோம், பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணோம், புதுசாக ஏதாவது பண்ணி சாதிக்கணும் அப்படின்லாம். ஆனால் வீட்டில் ஏதோ ஒரு ப்ரெஷர்னால நம்மளே சேஃப்டி நெட்டு அப்படின்லாம் யோசிச்சு உடனே ஏதோ ஒரு கிடைச்ச வேலைக்கு போயிருப்போம். அது நம்மளோட கரியர் டைரெக்ஷனே மாற்றிருக்கும். இப்போ அதை யோசிக்கும் போது அப்போவே நான் அதை பண்ணியிருந்தா இப்போ நான் வேறு நிலமையில் இருந்திருப்பேன்ல அப்படின்னு ஒரு சின்ன ரிக்ரெட் இருக்கும். கரெக்டு தான், தப்பில்லை. பட் வாட் ஹாவ் யூ லாஸ்ட்? நத்திங், ரைட்? ஆனால் இந்த மாதிரி ரிக்ரெட்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அவனுக்கு என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தானே, ஜாலியாக வீட்டில் இருக்கான், நம்ம தான் டெய்லி ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவனை கேட்டால் தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னென்னு. அவனுக்கு ஐயோ ஆஃபீஸ் போனாலே எனக்கு நிம்மதியாக இருக்கும், நான் அந்த டைம் மட்டும் வேலை செஞ்சால் போதுமே அப்படின்னு. நம்ம ஒரு வேளை வேறு டெசிஷன் எடுத்திருந்தாலும் இன்னொருத்தவங்க இன்னொரு விஷயம் பண்ணும்போது அதை பார்த்து நமக்கு இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எப்போவுமே ஒரு ரிக்ரெட் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. நீங்க இப்ப இருக்கிற நிலைமையே உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெட்டரா தான் இருக்கும். ஸோ பி ஹாப்பி யூ ஆர் இன் தி கரண்ட் பொசிஷன் அண்ட் நெவர் ரிக்ரெட் தி லாஸ்ட் மொமெண்ட்ஸ்.